இசைவாணி. ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா. நான் தாடிக்காரன் பேத்தி, இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவேன் மாசா. இந்த மாதிரி இந்து மதத்தை கொச்சப்படுத்தும் விதமா ஒரு பாடலை பாடிட்டு நீ விட்டு போகாதே, இந்த வாலிபத்தில் கெட்டு போகாதே. ஒரு மதத்தை இழிவுபடுத்திட்டு இன்னொரு மதத்தை பத்தி பெருமையா பாடுறது எவ்வளவு பெரிய செயல்னு தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு பாடலை கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராகவோ இல்ல முஸ்லிம் மதத்துக்கு எதிராகவோ உன்னால பாட முடியுமா? இவங்க மதத்துல இருக்க ஒரு சில பூசாரிலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பகுதியிலே ஒரு இச்சையை வைத்து வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் செய்ய வைக்க திட்டமிட்ட ஆவியே, இந்த அசுத்த ஆவியை என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரெண்டாம் முறைன்னு தொட்ட அவங்ககிட்ட கேளுங்க. இதை அவங்க படிக்க முடியாம சொல்லுங்க. படிக்க முடியல. இப்ப உடனே கொஞ்சம் NORD சரியா என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆமா சொன்னாங்க. சூப்பர்ல கேட்டுட்டீங்க, நல்லா கேட்டுட்டீங்க. இந்த மாதிரி ஒரு இந்து கோயில்களில் பெண்களை தொட்டு பேசி ஒரு பூசாரி பண்ணியிருந்தா இசைவாணி மாதிரி ஒரு சில கும்பல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு கொடியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில வைரஸ் இருக்கனால தான் இங்கே மதக்கலவரமே உருவாகுது.